ஹாய்! வெல்கம் டூ மை சேனல் க்ரோஷே மேஜிக் வித் பிரியா. நம்மளோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கங்கா அக்ரூவலோட யான் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இத மேக் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் கேன் வாஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு பீரியட்ல வந்து கூட இது நம்ம சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அப்ப வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இப்போ வந்து இது வந்து பேக் ஷேப்ல வந்து நமக்கு கிடைக்குது ஆன்லைன்ல. நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுலயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் குடுத்துருந்தாங்க. அதுல வந்து ஒரு ஷீட் மாரி குடுத்துருக்காங்க. அதுல வந்து எப்டி ஃபோல்ட் பண்ணணும், அத எப்டி மேக் பண்ணணும் அப்டிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதுல குடுத்துருந்தாங்க. 1, 2, 3, 4 அப்டின்னு போட்டிருந்தது. நம்ம வந்து இது மாரி தான் இப்ப மேக் பண்ண போறோம். நான் வந்து இதுல வந்து சின்ன சைஸ் தான் நான் வந்து பேக் எடுத்திருக்கேன். இதுலயே வந்து லார்ஜ் இருக்கு, மீடியம் இருக்கு. நான் வந்து சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு தெரியும் இது எப்டி இருக்கு அப்டிங்கிறது. இத வந்து நம்ம இதுல தான் வந்து யான் யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். நார்மல் யான் இல்லாம நம்ம வந்து இதுல என்ன யூஸ் பண்ண போறோம் அப்டின்னா, ப்ளஷ் டைப் யான் தான் யூஸ் பண்ண போறோம். நான் அதுல வந்து பிளாங்கி யான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மள்ட்ட இருக்க அந்த நீடில் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோல்ட் பண்ற மாரி தான் வந்து பேக் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமும் இருக்கும். இந்த மாரி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி இந்த சைஸ் தான் வந்து நமக்கு பேக் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பேக்குக்கு தேவையான செயினுமே நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். செயின் பார்த்தீங்க அப்டின்னா, ₹70 கிட்ட வந்தது எனக்கு. கோல்டு கலர் செயின் தான் வந்து வாங்கியிருந்தேன். லென்த் வந்து நல்லா தாராளமாவே இருந்தது. நல்லாவும் இருந்தது குவாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, சைட்ல வைக்கிறதுக்கு அந்த ரிங்கும் வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அது பேக்ல வந்து நம்ம ஸ்டிக் பண்றதுக்கு வந்து நான் வந்து ஹூக்கும் வாங்கியிருந்தேன். அதாவது நம்ம பேக்ல வந்து நமக்கு வந்து பட்டன் டைப் வேணாலும் மேக்னெட்டிக் வாங்கிக்கலாம். இல்ல இந்த மாரி வேணும் அப்டின்னாலும் கிளிப் டைப்ல நம்ம வந்து நமக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். நான் வந்து இந்த கிளிப் டைப் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60-70 தான் வந்துச்சு. இந்த கிளிப்புமே. நான் வந்து கோல்டன் கலர் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வாங்கும்போது ஆர்டர் போடும்போது தெரியல ஆக்சுவலி. நான் எல்லாமே கோல்டன் கலர்ல ஆர்டர் போட்டுட்டு, இது வந்துட்டு நான் சில்வர்ல வந்து ஆர்டர் போட்டுட்டேன். சரி, ஓகே அப்டின்ட்டு இதுல வந்து இப்போ 2 செட் இருக்கு. இதுல ஒரு செட்டு வந்து ₹60 ₹65 வந்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 யான் தேவைப்பட்டிருந்தது. நான் அதுவும் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். சரி, இப்போ வந்து நம்ம ஓகே ஸ்டார்ட் பண்ணிரலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே மாரி ஷைனிங்கா இருக்கும். முன்னாடி வந்து ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னாலும் உங்களுக்கு அதே மாரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது ஈஸியா தான் இருக்கும். நான் இப்ப வந்து காமிச்சிருக்க மாரி. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து 5 அதாவது கவுண்டிங் வந்து 5 எடுத்துக்கிறேன். 5 எடுத்துட்டு ஒரு ஸ்கேல் வச்சு நான் வந்து அத மார்க் பண்ணியிருக்கேன். சரி, எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக. பிளாங்கி யான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கலர் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மைல்டு கிரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இத வந்து யான்ல வந்து எடுத்துட்டு நம்ம நார்மலாவே நம்ம அத லைட்டா சின்னதா இது பண்ணிட்டு, யானுக்குள்ள வந்து இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து உள்ள வந்துட்டு நீடில்ல போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் 5 எடுத்திருக்கேன்னா, அத வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து பேக்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு எடுக்கிறேன். யான் வந்துட்டு இப்ப எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க யான் வந்துட்டு நான் 2 சைடுமே எடுத்து காமிச்சிருக்கேன். ஃப்ரண்ட்ல இருந்தும் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அப்டின்னா பேக்ல இருந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இல்ல ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நான் வேகமா கொஞ்சம் இழுத்தேன். ஸ்டார்ட்டிங்லலாம் டக்குனு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸஸா கொஞ்சம் யான் விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டு அந்த குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து அதாவது சாரி நீடில இன்செர்ட் பண்ணிட்டு, இந்த சைடு வந்து இந்த 5த் ஒன் கவுண்டிங் வரைக்கும் வச்சிருக்கோம்ல, மார்க் பண்ணி, அதுல வந்து யான வந்து நம்ம விட்டு விட்டு எடுக்கணும். நம்ம சின்ன பிள்ளையில பண்ணியிருப்போம். அதே மாரி தான் சேம் ப்ராசஸ் தான் இதுவும். இது மாரி இந்த ரோ ஃபுல்லா, இந்த லைன் ஃபுல்லாவும் இதே மாரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பென்ல இவ்ளோ டார்க்கா வந்து மார்க் பண்ணிடாதீங்க. நான் ஸ்டார்ட்டிங்கிறதுனால என்னன்னு தெரியல. டக்குன்னு நான் மார்க் பண்ணிட்டேன். ஆக்சுவலா அது மறைஞ்சிரும். உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு அப்டின்னா, நீங்க டாட்டா வச்சுட்டு நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 5 இதுவுமே வந்துட்டு நம்ம கரெக்ட்டா வந்து மார்க் பண்ணி கரெக்ட்டா போடணும். அப்பதான் ஒரே மாரி ஈவனா இருக்கும். நான் அந்த லைன் ஃபுல்லாவே இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் அதே மாரி 5 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் லைட்டா மைல்டா தான் அந்த பென்ல வந்து மார்க் பண்ணியிருக்கேன். டாட் டாட்டா. அதே மாரி வந்து நம்ம சேம் அந்த சைடு என்ன பண்ணுமோ, சேம் ப்ராசஸ் வந்து இதுலயும் வந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். அதே மாரி தான் ஃபுல்லா அந்த லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் அதையுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அந்த பேக் மடக்குவோம்ல, பேக் சைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே மாரி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டும், பேக்கும் ஒரே மாரி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பேக் மடக்குவோம்ல, அந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து இது வந்து போட போறோம். நான் ஸ்டார்ட்டிங்ல காமிச்ச மாரி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து யானை ஹைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, பேக் சைட்ல வந்து இந்த மாரி தான் யானை ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணிட்டு நம்ம வந்து அத லைட்டா நெருப்புல இது பண்ணோம் அப்டின்னா, அது வந்து கரெக்ட்டா இதாயிடும். இப்போ வந்து 2 சைடு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம அந்த மடக்குறோம்ல, அந்த சைடு வந்து நம்ம இது பண்ண போறோம். போட போறோம். இந்த சைடு நமக்கு பிரச்சனை இல்ல. ஆ சென்டர்ல வந்து நமக்கு கொஞ்சம் ஈவனா வரணும் அப்டிங்கிறதுக்காக நான் வந்து எகைன் வந்து அத மார்க் பண்றேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இதையுமே வந்து நான் சேம் ப்ராசஸ் அதே மாரி வந்து கன்டின்யூ பண்ணி முடிச்சுடுறேன். அதையுமே வந்துட்டு இப்ப கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சேம் அதே மாரி 5 இது வந்து கவுண்டிங் வச்சுட்டு, அத நம்ம மார்க் பண்ணிட்டு, அதே மாரி இதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது மாரி 2 சைடுமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 4 சைடுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிரீன் கலர் யான்ல. அடுத்து நான் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ப்ரவுன் கலர். திரும்ப வந்து நான் 5 இது வந்துட்டு கவுண்டிங் வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அதே மாரியே வந்துட்டு ப்ரவுன் கலர்ல போட போறேன். அந்த சைடும் வந்து ப்ரவுன் கலர்ல போட போறதுனால, அதையும் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இதே மாரி நம்ம 5, 5ஆ வந்துட்டு கவுண்ட் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கணும். லாஸ்ட்டா வந்துட்டு நமக்கு 4 தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, சென்டர்ல வந்து கிரீன் குடுத்துர்றேன். ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஃபுல்லா வந்துட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி தான் இருக்கு. நான் அந்த மாரி மடக்கி காமிச்சிருக்கேன் பாருங்க. அந்த கார்னர், இந்த கார்னர்லாம் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்டின்னா, ஆக்சுவலா அந்த கார்னர், இந்த கார்னரையும் சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இது வந்து நம்ம வந்து ஒவ்வொன்னா வந்து உள்ள விட்டு இந்த மாரி எடுக்கிற மாரி இருக்கும். யானை வந்து சென்டர்ல வந்து போட்டீங்க அப்டின்னா, அது வந்து கிரிப்பா வந்து நின்னுக்கும் ஸ்டார்ட்டிங்ல. அதுக்கப்புறம் வந்து எண்ட் ஆகுற யானை பார்த்தீங்க அப்டின்னா, அது வந்து நம்ம உள்ள வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாரி வந்து 4 சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாரி. ஓகே. ஃபைனலி வந்து இப்போ நான் எல்லாமே 4 சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் அட்டாச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கிளிப்க்காக ஃபர்ஸ்ட்டு வந்து
அத செட் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்த மாரி ஹைட் வேணுமோ நம்ம அந்த மாரி வந்து வச்சுக்கலாம். அத வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம், இது வந்து ஒண்ணும் இல்ல பிரஸ்ஸிங் டைப் தான் வச்சுட்டு நம்ம வந்து பின்னாடி மடக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செயின் ஆட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த சர்க்கிள் வந்து சைட்ல வைக்கணும். அதாவது ஹாஃப் சர்க்கிள் இருக்குல்ல, அத வந்து நம்ம சைட்ல வைக்கணும். அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலா வந்துட்டு நம்ம செயின் வந்து அதில ஆட் பண்ணிக்கலாம். செயின்ல வந்து லைட்டா அத வந்து ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம வந்து அந்த ஹாஃப் சர்க்கிள்ல வந்து விட்டு எடுத்தோம் அப்டின்னா, செயினும் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஃபைனலி வந்து ரொம்பவே அழகா இருந்தது. உங்களுக்கு இந்த பேக் புடிச்சிருந்தது அப்டின்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து நான் பிளாங்கி யான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில வந்து மேக்ரம் த்ரெட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதில மெனி டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. ஓகே இந்த பேக் உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி